கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அத்தியாயம் 11 20 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு விளக்கி காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களோடு கூட நாங்கள் இந்த வசனங்களை ஆண்டவரை விளங்கி கொள்ள, அதன்படி ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும். அடியானே, நீர் முற்றிலும் மறைத்து கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த எபிரேயர் நிருபம் 6ஆம் அத்தியாயம் 11 20 வரை நாம் வாசிக்கும்போது இந்த வாக்கு தத்தங்களை நாம் குறித்து ஒரு தியானம் அல்லது அதை குறித்து ஒரு பாடத்தை இங்கே பார்க்கிறோம். 11 12 வசனங்களிலே அந்த வாக்கு தத்தங்கள் ஆங்கிலத்திலே சொல்லும்போது ப்ராமிசஸ் அல்லது த பர்பஸஸ் ஆஃப் லார்ட், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய ப்ராமிசஸ் அல்லது வாக்கு தத்தங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வாக்கு தத்தம் தருகிறவர் ஒரு மனிதன் அல்ல என்பதை முதலாவது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் செய்கிறவர் சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கினவர், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். சிருஷ்டி கர்த்தர் தான் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, குறிப்பாக 15வது வசனம் வாசிக்கும்போது, இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்க வேண்டும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக அல்லது ஒரு பாடலின் மூலமாக, ஒரு செய்தியின் மூலமாக, ஒரு சாட்சியின் மூலமாக, ஒரு துண்டு பிரதியின் மூலமாக அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேதம் என்ன சொல்லுகிறது? குறிப்பாக 15வது வசனத்தில், நீங்களும் நானும் அசதியாயிராமல் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் ஜாக்கிரதையோடு நாம் சுதந்திரிக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறதான ஆபிரகாமை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் இருந்தது, அந்த நீடிய பொறுமை இருந்தது, அந்த ஜாக்கிரதை இருந்தது. அதை சுதந்திரித்து கொள்வதிலே அவர் அசதியாய் இருக்கவில்லை என்பது நாம் எல்லாருக்கும் அறிந்ததான ஒரு உண்மை. 17வது வசனத்திலே நாம் வரும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் அவைகள் மாறாத நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இதை நாம் ஆங்கிலத்திலே ஓத் என்று நாம் சொல்லலாம். அதாவது ஒரு அதிபர் பதவி ஏற்கும்போது, இப்போ நேற்றைய முந்தின நாள் அமெரிக்க அதிபராக ஒரு மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றார்கள் என்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ஒரு ஓத் எடுக்கிறார்கள். நான் இந்த தேசத்திற்கு, நான் இந்த ஜனங்களுக்கு அல்லது இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று அவர் ஒரு ஓத் எடுப்பது போல தேவனாகிய கர்த்தர் அவருடைய பெயரில் தானே அந்த வாக்குத்தத்தங்களை அவர் ஒரு மாறாத நிச்சயமாக, ஒரு உடன்படிக்கையாக, ஒரு ஆசீர்வாதமாக அவருடைய பெயரில் தானே அவர் நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். 18வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட தேவன், அவருடைய வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், கொஞ்சமேனும் பொய் உரையாத தேவன். பொய் என்பது அவருடைய வாழ்க்கையில் இல்லை, அவருடைய காரியங்களில் நீங்கள் பார்க்க முடியாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மாந்தன் அல்ல என்று வேதத்திலே நாம் வாசிப்பது போல, அந்த பொய்யே சொல்லாத ஒரு பரிசுத்தமான தேவன் அவர் தம்முடைய நாமத்திலே அவர் அந்த ஓத்தெடுக்கிறார். அவர் அதை ஒரு மாறாத நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். அதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் அவர் ஓத்து மாத்திரமல்ல, அது அவருடைய பார்வையிலே ஒரு ஆணையாகவும் காணப்படுகிறது. ஒரு ஆர்டர், ஒரு அதிபர் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போடும்போது அது தேசம் முழுவதும் அதை பின்பற்றுவது போல, அதற்கு ஜனங்கள் கீழ்ப்படிவது போல, அதிகாரங்கள் கீழ்ப்படிவது போல, அது ஒரு ஆணையாக, அது குறிப்பாக ஒரு ஆணை இடும்போது மனிதர்கள் தங்களை விட மேலானவர்கள் மேலான ஒரு காரியத்தின் மேலே அவர்கள் ஆணையிடுவார்கள். ஆனால் தேவனுக்கு அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. எனவே தான் வேதம் சொல்கிறது, அவர் தமது பெயரில் தானே அந்த ஆணையை அவர் இடுகிறார். அவரை விட மேலானவர் ஒருவரும் இல்லை என்பதனாலே தமது பெயரினாலே ஆணையிட்டு அந்த வாக்குத்தத்தம் பிளஸ் அந்த மாறாத நிச்சயம், இந்த வாக்குத்தத்தமும் மாறாத நிச்சயமும் ஒன்று சேரும்போது அது ஆணையாக அது வெளிப்படுகிறது. அந்த ஆணை தான் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் ஸ்திரப்பட வேண்டும் என்று எபிரேயர் 6:17 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, இந்த வாக்குத்தத்தங்கள் அது நிச்சயமானது, அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானது, அது ஒரு நாளும் அது மாறாது. ஏனென்றால் அது ஆணையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரில் தானே அந்த ஓத் எடுக்கப்பட்டுள்ளது, அந்த ஆணை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானது என்பதை ஒரு உறுதிமொழி போல, அந்த ஓத் என்கிற வார்த்தைக்கு தமிழிலே நாம் உறுதிமொழி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் ஒரு உறுதிமொழியாக அவர் கொடுத்திருக்கிறபடியினாலே, அதுவும் தமது பேரிலே கொடுத்திருக்கிறபடியினாலே, தன்னை விட பெரியவர் இல்லாத காரணத்தினால் அப்படி கொடுத்திருக்கிறபடியினாலே அது 2 மடங்கு நிச்சயமானது என்று அந்த எபிரேய நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் சில வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். நான் 14வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம், வாக்குத்தத்தம் என்றாலே அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எனவே தான் நல் வார்த்தைகள் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அறிந்திருக்கிறீர்கள்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் காணப்படுகிறதா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த அறிவை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அந்த அறிவு நமக்கு வேண்டும். அதில் ஒன்று கூட அது தவறாது, ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. அவைகளெல்லாம் உங்களுக்காக நிறைவேறிட்டு அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று திரும்பவும் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் அது மாறாது. அது நிச்சயமானது, அது 2 மடங்கு நிச்சயமானது. அதில் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலும் என்னுடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட, ஒரு கமா கூட, ஒரு செமிகோலன் கூட, ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட அது நம்முடைய வாழ்க்கையிலே அது மாறாதபடி ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு ஒரு அடிப்படை, ஒரு அனுபவம். அது மாறாது, அது தவறாது, அது நிச்சயமாக நிறைவேறும், ஏற்ற காலத்திலே அது நிறைவேறும் என்கிற அறிவை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம்முடைய இருதயத்திலே பாதுகாக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 8ஆம் அத்தியாயம் 56வது வசனத்துக்கு இங்கு பார்க்கும்போது, சாலமோன் ராஜா அவர் கட்டின அந்த தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவர் சொல்லுகிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நமக்கு வாக்குத்தத்தம் தந்த கர்த்தரை, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே சாலமோன் மூலமாக சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணின பெரிய வாக்கு என்ன? இளைப்பாறுதலை தருவேன். என்ன இளைப்பாறுதல்? 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அவர் அழைத்து வரும்போது பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து, பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே நான் உங்களை குடியிருக்க பண்ணி உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று அந்த ஆலயத்தை கெட்டி முடித்து அந்த ஜெபிக்கும் போது சாலமோன் ராஜா சொல்லுகிறார், அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம், பாருங்க, திரும்பவும் அந்த பதத்தை நீங்கள் பார்க்க முடியும். சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தை ஆனாலும். யோசுவாவுக்கு அந்த அறிவு இருந்தது, சாலமோனுக்கு அந்த அறிவு இருந்தது, மோசைக்கு அந்த அறிவு இருந்தது, ஆபிரகாமுக்கு முற்பிதாக்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்பினார்கள். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நாம் அவர் மேலே அந்த நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணினது உண்மையானால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அதற்குரிய காலத்திலே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய கடிகாரம் ஒரு நாளும் தாமதமாய் ஓடாது. நம்முடைய பார்வையிலே அது தாமதமாய் ஓடுவதாக தோன்றினாலும் அது சரியாக ஓடிக்கொண்டிருக்கும். ஏற்ற வேளையிலே சகாயம் பண்ணுகிற தேவன் என்று நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். மேலும் தேவ இரக்கம் பெறவும் சகாயம் பெறவும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்று எபிரேயர் 4:14 வாசிக்கிறோம். எனவே அது ஏற்ற வேளையில் அது நிறைவேறும் என்கிற அறிவு நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அந்த அறிவை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஏற்ற வேளையில் தேவனுடைய இரக்கத்தை பெறவும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் அதன் ஒரு பகுதி கர்த்தருடைய இரக்கம் தேவைப்படுகிறது, கர்த்தருடைய சகாயம் தேவைப்படுகிறது. அதை தைரியமாய் நீங்களும் நானும் கிருபாசன தண்டையில் அறிக்கையிட்டு அதை சுதந்திரிக்கிற அந்த வாஞ்சை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அதில் ஒரு நமக்கு சந்தேகமும் வரக்கூடாது, நம்ம இங்கும் அங்கும் அரசல் படக்கூடாது. ஏசாயா 26:3 நாம் வாசிக்கும்போது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில்
கொடுத்த வாக்குத்தத்தம், நீ ரட்சிக்கப்பட்ட போது, நீ ஞானஸ்நானம் பெற்ற போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது, அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளில் அந்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் நீ மறவாதே. அதை உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீ பதித்து வைத்து, உன்னுடைய ஆத்துமாவில் பதித்து வைத்து, ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டையில் சேரும்போது ஏற்ற வேளையில் சகாயம் பெறவும், தேவனுடைய இரக்கத்தை பெறவும் நீ அதற்கு நீ ஆயத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு ஆவிக்குரிய தைரியம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் செய்து முடித்தார், இன்னும் செய்து முடிப்பார் என்கிற அந்த தைரியம் உண்டாகும். அது எதை காட்டுகிறது? அந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட ஆரம்பிப்போம். இதைத்தான் எபிரேயர் 3:6 நாம் வாசிக்க முடியும். அந்த மேன்மை பாராட்டுகிற அனுபவம் எப்பொழுது வருகிறது அல்லது எப்பொழுது வந்தாலும் நீங்களும் நானும் தேவன் தங்குகிற வீடாக மாறிவிடுவோம். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஏற்ற வேளையில் சகாயம் பெறவும், இரக்கம் பெறவும், அசையாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நாம் அங்கே காத்திருக்கும் போது நாம் தேவனுடைய வீடாக மாறுகிறோம். தேவன் நம்மிலே தங்கியிருக்கிறார். அந்த 3:6 நான் வாசிக்கிறேன். அங்கே கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டிலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இது ஒரு மேலான அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்களும் நானும் அவருடைய வீடாக மாற வேண்டும். இது தேவன் தங்குகிற ஆலயம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் அங்கீகரிக்காத காரியங்கள், ஒரு விசுவாசிக்கு ஒவ்வாத காரியங்கள் இந்த ஆலயத்தில் இருந்தால் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவது கடினம். நிறைவேற்ற முடியாத ஒரு நிர்பந்தத்திலே நீங்களும் நானும் தேவனை தள்ளுகிறோம். இந்த உலகத்தின் ஆசைகள், இச்சைகள், பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், வழிபாடுகள், அந்த உலகத்தில் உள்ள வேஷங்கள், இதெல்லாம் நம்முடைய அந்த வீட்டினுடைய அந்த தன்மையை கெடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் இது கர்த்தர் தங்குகிற இடம். கர்த்தர் நம்முடைய வீட்டிலே அவர் குடியிருக்க விரும்புகிறார். குடியிருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எபிரேயர் 4:14 ஆண்டவரை குறித்து சொல்லும்போது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் எப்படிப்பட்டவராம்? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அந்த வேஷத்திற்கு தகுந்தபடி ஒரு விசுவாசி மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு ஜீவனுள்ள மீன் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துவது போல விசுவாச வாழ்க்கை காணப்பட வேண்டும். செத்த மீன்கள் நீரோட்டத்தோடு கூட அடித்து செல்லப்படுகிறது. அதுவல்ல கிறிஸ்தவ ஜீவியம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதல்ல. நம்மை பார்க்க வேண்டும், நாம் கவர்ச்சியாய் இருக்க வேண்டும், அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் வரும், வாக்குத்தத்தங்கள் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த வீடு பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இது தேவன் தங்குகிற வீடாயிருக்க வேண்டும். நாமே அவருடைய வீடாய் மாறுகிற அனுபவம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவமாய் மாறுகிறது. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் அந்த ஏற்கனவே வாசித்தது போல நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் சுதந்திரிக்க வேண்டும். அந்த சுதந்திரித்தவர்களை முன்மாதிரியாக வைத்து நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆவியானவர் எபிரேயர் 6 11-15 ஆபிரகாமை சுட்டி காட்டி நமக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அந்த குணம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரித்தார்? நீ கால் வைக்கிற தேசமெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். நீ மேற்கையும் கிழக்கையும் நடந்து திரி என்று சொன்னார்.
வடக்கையும் தெற்கையும் நீ நடந்து திரி என்று சொன்னார். அவருடைய பாதம் பற்ற இடங்களெல்லாம் இன்றைக்கு பெட்ரோல் பம்புகளாக அல்லது எண்ணெய் கிணறுகளாக இருக்கிறது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதை வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் முழு நம்பிக்கையோடு அது ஏற்ற காலத்தில் நிறைவேறும் என்று பொறுமையோடு காத்திருந்தபடியினாலே அந்த நம்பிக்கை பூரண நம்பிக்கையாய் அவருடைய வாழ்க்கையிலே மாறினது. அந்த நிச்சயத்தை அவர் பெற்றார். அந்த ஜாக்கிரதை உள்ள அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 6:12 அந்த பூரண நம்பிக்கையை குறித்து, அந்த நிச்சயத்தை குறித்து எபிரேயருக்கு நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். அந்த பூரண நம்பிக்கை, அந்த பூரண நிச்சயம், இந்த பூரண நம்பிக்கையும் இந்த பூரண நிச்சயத்தையும் எபிரேயர் 6:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தர முடியாது. சட்டத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தர முடியாது. சபை ஒழுங்குகள் நமக்கு தர முடியாது. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தங்குகிற வீடாய் இருக்க வேண்டும். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே, அது உண்மையாயிருக்கிறபடியினாலே இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு விலகி ஓடுகிற அனுபவம் உள்ளவர்கள் தான் அந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். அந்த நியாயப்பிரமாணங்கள் அதை கொடுக்க முடியாது. ஒழுங்குகள் தர முடியாது. சட்டத்திட்டங்கள் தர முடியாது. விசுவாச பட்டியலை வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு இந்த நிருபம் 11ஆம் அத்தியாயத்திலிருந்து 13 40 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய விசுவாச பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதை தேசத்தை காணாமல் இருந்தாலும் அதை காண்போம் என்கிற நிச்சயத்தோடு கடந்து போனார்கள். ஒவ்வொருவருடைய கிரியையும் அங்கே விசுவாச பட்டியலிலே பட்டியல் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தது போல ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 18 22 வரை வாசித்து பாருங்கள். முதிர் வயது உள்ளவன் 75 வயதிலே ஆண்டவர் சொல்கிறார், வெளியே கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறார், வானத்து நட்சத்திரங்களை பார், அதன்படியாய் உன்னுடைய சந்ததி இருக்கும், அதை உன்னால் எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணக்கூடும் என்று சொல்லுகிறார். கடற்கரை அருகே அழைத்து செல்கிறார். அவருக்கு குழந்தை இல்லாத அந்த காலகட்டத்திலே, நீ இந்த கடற்கரை மணலை பார், இவ்வளவாய் உன் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு ஏதுவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் முதிர் வயது உள்ளவராயிருக்கிறார். சாராளுடைய கற்பம் செத்து போனது என்று அறிந்திருக்கிறார். விஞ்ஞான பூர்வமாக, அறிவுபூர்வமாக, உலகபூர்வமாக எந்த சாத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சந்ததி 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பிறகு கானானை சுதந்தரிக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு அடி நிலம் கூட இவர்களுக்கு சொந்தமில்லாத நேரம், அடிமைத்தனத்திற்கு உள்ளாக போவதற்கு முன்பாகவே சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு ஆபிரகாம் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். 1 ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 25 ஆண்டுகள் பொறுமையாய் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீ பொறுமையோடு கூட காத்திருப்பாயாக. நீ ஏற்ற வேளையிலே சகாயம் பெறவும் இரக்கம் பெறவும் கிருபாசன தண்டையில் ஒவ்வொரு நாளும் கிட்டி சேர்வாயாக. அவரை ஸ்தோத்தரிப்பாயாக. உன்னுடைய வீடை தேவன் தங்குகிற வீடாக நீ காத்து கொள்வாயாக. இப்படி உன்னுடைய வாழ்க்கை காணப்படுமேயானால் ஆண்டவர் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர், மோசேக்கு நிறைவேற்றினவர், யோசுவாவுக்கு நிறைவேற்றினவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றினவர், எத்தனையோ பேருக்கு நிறைவேற்றினவர். பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். உன்னுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேற்றுவார். ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றுவார். நீ காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே சகாயத்தை பெறுவதற்காக நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நீ உறுதியாயிருக்க வேண்டும். அதை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று அவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே இதை செய்வார். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே 1983ஆம் ஆண்டு நான் ஞான ஸ்நானம் பெற்ற போது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம், நீ சேவிக்கிற இந்த தேவர்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீ என்னையே உத்தமமாய் பின்பற்றி வந்தால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்.
நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா நிலையிலும் அது நிறைவேறி கொண்டிருப்பதற்காக துதிக்கிறேன். இன்னும் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் அடையும் என்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து அவர் தங்குகிற வீடாக என்னுடைய வீடு மாற வேண்டும் என்று பிரயாசப்படுகிற கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். எபிரேயர் 6:18 நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். இந்த நம்பிக்கை குறித்து சொல்லும்போது 19வது வசனத்தில் அந்த நம்பிக்கை நிலையானது, அந்த நம்பிக்கை உறுதியானது, அது ஒரு நங்கூரத்தை போன்றது. ஒரு பெரிய கப்பல், ஒரு மாபெரும் கப்பல், பல ஆயிரக்கணக்கான டன் எடை உள்ள கப்பல் ஒரு சிறிய நங்கூரத்தின் மூலமாக அது நிறுத்தப்படுகிறது. அதன் ஓட்டத்தை நிறுத்த முடிகிறது, ஒரு இடத்துல நிலைத்திருக்க பண்ண முடிகிறது. அதே போல நம்முடைய ஆத்தும நங்கூரம் என்ன? ஆண்டவர் மேல் உள்ள அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. அப்பொழுது இந்த ஆத்துமா கப்பல் போன்ற இந்த ஆத்துமா அலசல் படாது, அது கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஏன் அந்த நம்பிக்கையை நாம் பெறுகிறோம் என்றால், நமக்காக நம்முடைய பிரதான ஆசாரியன் ஏற்கனவே அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் அந்த திரைக்குள்ளாக மாம்ச திரைக்குள்ளாக அவருடைய பாடுகள் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே அவர் அனுபவித்த வேதனைகள் மூலமாக, சிந்தின இரத்தத்தின் மூலமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் நுழைந்து நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கிருபையை ஆண்டவர் நமக்கு பெற்று தருகிறார். அதைத்தான் எபிரேயர் 6:20 நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று நீ சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நன்றாக விளங்கிக்கொள், நீ அந்த நம்பிக்கையிலே, அந்த பூரண நம்பிக்கையிலே நிலைத்திருந்து உன்னுடைய வீடு தேவன் தங்குகிற வீடாக இருக்குமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அத்தியாயம் 6-7 வாசியுங்கள். ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வரலாறை மிகச் சுருக்கமாக மிக அழகாக சுட்டி காட்டும் போது 6-7 வசனங்கள் அவர் சொல்கிறார், ஒரு அடி நிலங்கூட கானானில் சொந்தமில்லாத நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய சந்ததி 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த பிறகு பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்கும். நீங்கள் கானானை பற்றி நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு 7 பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். அவர்கள் அரணிப்பான பட்டணங்களிலே இருந்தார்கள். அங்கே பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள். ஒரு அடி நிலங்கூட ஆபிரகாமுக்கு சொந்தமில்லை, இஸ்ரவேலருக்கு சொந்தமில்லை, தூரத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். இன்றைக்கு உலகத்தில் நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை கலாத்தியர் 4:4 வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதுபோல உன்னுடைய காலம் நிறைவேற நீ காத்திரு. உனக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் போது ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நாம் தகுதி உடையவர்களாய் இருக்கிறோமா? நாம் தேவனுடைய வீடாய் இருக்கிறோமா? நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமா? நீடிய பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா என்பதில் மாத்திரம் நீங்களும் நானும் உண்மையாய் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பது வாக்குத்தத்தம். அவர் வருவார். நீங்களும் நானும் கண்ணிமை பொழுதிலே ரகசிய வருகையிலே மறுரூபமாவோம். அவரோடு கூட மத்திய வானத்திலே நாம் இணைந்து கொள்ளுவோம் என்பது வாக்குத்தத்தம். அது ஏன் வரவில்லை, ஏன் தாமதமாகிறது என்று அநேகர் கேட்கிறார்கள், அநேகர் பரியாசம் பண்ணுகிறார்கள். 2 பேதுரு 3ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை பற்றி நீ வாசித்து பாருங்கள். அது தாமதியாது, அது ஏற்ற காலத்தில் நிறைவேற வேண்டும். ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் முன்குறித்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஏன் தாமதிக்கிறார்? அநேகர் சுவரொட்டிகளை நான் பார்த்திருக்கிறேன்.
போட்டிருக்கிறேன், சுவர்களிலே எழுதி போட்டிருக்கிறதை பரிகாசமாய் இயேசு எப்பொழுது வருவார்? அது வருவார். அந்த அவர் தாமதியாது ஏற்ற காலத்திலே அன்றைக்கு ரட்சிப்பதற்காக வந்த ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறார். அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தாமதிக்காது. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 9:4 வாசித்து பாருங்கள். புத்திர சுவிகாரம் நமக்கு சொந்தமானது உண்மையானால் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேலருடையது என்று எழுதப்பட்டது போல இது வாக்குத்தத்தம், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நம்முடையது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் எந்த சக்தியும் அதை மாற்ற முடியாது. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். தன் பேரிலே ஆணையிட்டிருக்கிறார், தன் பேரிலே ஓத்தெடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். வாக்குத்தத்தங்கள் நம்முடையவைகள். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது நமக்குரியது. அதை வேறு யாரும் பறிக்க முடியாது. ரோமர்கள் இந்த நிருபம் 15:8 வாசித்து பாருங்கள். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தற்காலத்தில் உறுதி செய்யப்படுகிறது. அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே புறப்பட்டு வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு வசனம்! இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் பாவமர கழுகி சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? அந்த பரிசுத்த ஆவியின் அந்த நடத்துதலிலே உங்களுடைய வாழ்க்கை செல்லுகிறதா? இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கிற அனுபவம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இருந்தால் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:1 நம்முடைய ஊழியங்கள் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமா? நம்முடைய ஊழியங்களிலே ஒரு வளர்ச்சியை காண வேண்டுமா? பவுல் தான் எப்படி அப்போஸ்தலர் ஆனார் என்று சொல்வதை சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் என்று சொல்லுகிறார். அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அது தேவனுடைய சித்தம். எனவே நான் அப்போஸ்தலனாய் மாறினேன் என்று சொல்கிறார். தற்காலிகமாய் நடந்த, தற்செயலாய் நடந்த ஒரு அனுபவம் அல்ல. அந்த தமஸ்கு பட்டண வீதியிலே அந்த தேவனுடைய பிள்ளைகளை தண்டித்து அவர்கள் விலங்கிட்டு அழைத்து கொண்டு துன்புறுத்துவதற்காக சென்ற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒளியாக நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இந்த பாத்திரத்தை நான் தெரிந்தெடுத்தேன். அவன் எனக்காக எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதெல்லாம் அந்த காலகட்டத்திலே சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை கூறுகிறார். அப்படியே நடந்ததை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பவுலுடைய ஊழியம் வாக்குத்தத்தத்தின் மூலமாக, தேவனுடைய சித்தத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததை காட்டிலும் அதிகமாய் செய்தார் என்று வேத பண்டிதர்கள் ஒப்பிட்டு பார்க்கிற அந்த மேலான கிருபைக்குள்ளாய் அவர் கடந்து போனதன் காரணம் என்ன தெரியுமா? ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. 2 பேதுரு 1:4 நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நமக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவைகள் மகா மேன்மையும் அருமையுமானது. அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அருமையானதை, மேன்மையானதை பன்றிகளுக்கு முன் போடாதீர்கள், நாய்களுக்கு முன் போடாதீர்கள், அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் மேலே நம்பிக்கையாயிருங்க, உறுதியாயிருங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை ஸ்தோத்தரியுங்க. ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டையில் கிட்டி சேருங்க. வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறபடியினால நம்முடைய ஜீவியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா என்று தியானித்து பாருங்க. தேவனுடைய வீடாக மாறுங்கள். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தேவன் தாமே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுக்கு மற்றறிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களையும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக, வாக்குத்தத்தத்திற்குள்ளாக, அந்த மாறாத நிச்சயத்திற்குள்ளாக, ஆணைக்குள்ளாக வந்து ஆசீர்வதிக்கப்பட அவர்களையும் கர்த்தருக்குள் வழி நடத்துங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.